பக்கவாத சிகிச்சைக்கு பயன்படுத்த முற்றிலும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட சூப்பர் நோவா ஸ்டண்ட் என்ற கருவியின் ஆரம்ப சோதனை முழுமையாக வெற்றியடைந்துள்ளது. இக்கருவியை பயன்படுத்தி வரும் பிப்ரவரி மாதம் முதல் அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டு வரும் நிலையில் குறைந்த செலவில் அளிக்கப்படும் இச்சிகிச்சை ஏழை எளிய மக்களுக்கு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. சூப்பர் நோவா ஸ்டண்ட் கருவி மூலமாக மூளையின் இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்பை நேரடியாக வெற்றிகரமாக அகற்ற முடிந்ததாகவும், சிகிச்சை பெற்றவர்களில் 50 விழுக்காட்டு நபர்கள் 90 நாட்களில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருப்பதாகவும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. இந்த சூப்பர் நோவா ஸ்டண்ட் கருவி எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும், இதனால் பக்க விளைவுகள் ஏதும் வருமா என்பது குறித்து நரம்பியல் மருத்துவர் சுபாஷ் சுப்பிரமணியனிடம் பேசினோம். இந்த சூப்பர் நோவா ஸ்டண்ட் கருவி எந்த அளவுக்கு இந்த பக்கவாத சிகிச்சைக்கு பயனுள்ளதா இருக்கும் மேம்? பக்கவாதம் அப்படின்னா மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு இருந்தாலும் வரலாம், மூளையில ரத்த கசிவு இருந்தாலும் வரலாம். நம்ம யூஸ் பண்ற இந்த சூப்பர் நோவா ஸ்டென்ட் ரிட்ரீவர் சிஸ்டம் அப்படிங்கிற கருவி மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு இருந்தா யூஸ் பண்ணக்கூடியது. யூஸ்வலி சின்ன ரத்த குழாயில அடைப்பு இருந்தாங்கன்னா நம்ம மருந்து கொடுத்து அதை கரைப்போம். வேற பெரிய ரத்த குழாயில அடைப்பு இருந்தது அப்படின்னா அதை நம்மளால மருந்து போட்டு மாத்திரம் கரைக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு கேத்தீட்டர் அந்த இடத்துல பாஸ் பண்ணி அந்த கிளாட்டை அந்த அடைப்பை நம்ம அங்கிருந்து எடுக்கணும். அப்பதான் பிரெயினுக்கு திரும்ப பிளட் சப்ளை போகும். ஸோ அந்த அடைப்பை எடுக்கக்கூடிய கருவி தான் சூப்பர் நோவா ஸ்டென்ட் ரிட்ரீவர் சிஸ்டம். ஓகே மேம். இதனால ஏதாவது பக்க விளைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? பக்க விளைவு அப்படிங்கறத விட இதை நம்ம ட்ரீட் பண்ணாமையே விட்டோம் அப்படின்னா ஒரு பெராலிசிஸ், ஒரு பக்கம் முழுக்க பக்கவாதம் இருக்கும். நம்ம என்னதான் மருந்து பிசியோதெரப்பி எல்லாம் பண்ணாலும் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்காது. வேற 24 hours இதுக்கு இந்த ப்ரொசீஜர் பேரு மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி. 24 மணி நேரத்துக்குள்ள பெரிய ரத்த குழாய் அடைப்பு இருந்ததுன்னா இந்த மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி பண்ணோம்னா 3 மாசத்துல அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இது முன்னையும் இருந்தது. பட் இப்ப இது இந்தியாலயே டெவலப் பண்ண ஒரு இண்டிஜினஸ் சிஸ்டம். அப்ப இது நிரந்தரமான சிகிச்சையா மேம், இல்ல திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம் இந்த பக்கவாதம் இந்த சிகிச்சை? இல்ல, இது இந்த ஒரே கிளாட் தான் அப்படின்னா நம்ம இத பண்ணிட்டோம்னா திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம இது பண்ணதுக்கு அப்புறமும் மருந்து கொடுப்போம் திரும்ப வராம இருக்கிறதுக்கு. பட் இது சில சமயங்கள்ல ஹார்ட்ல இருந்து வர்ற ரத்த குழாயிலும் அடைப்புகள் இருக்கும். அப்ப வெறும் இது மாத்திரம் போதாது, ஃபர்தரா ப்ரொசீஜர் தேவைப்படலாம். ஓகே மேம். சரி மேம். பொதுவா பக்கவாதம் வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி மேம் தற்காத்து கொள்ளணும், எப்படி விழிப்புணர்வா இருக்கணும் மேம்? ஸோ பக்கவாதம் வரதுக்குன்னு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சுகரு, பிபி, ஹார்ட்ல அப்நார்மலா துடிக்கிறது, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், அதுக்கப்புறமா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்கிறது, ஒபிசிட்டி ரொம்ப குண்டா இருக்கிறது, ஸ்மோக்கிங், இந்த மாதிரி பக்கவாதத்துக்குன்னு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதை ரெகுலரா டாக்டரை பார்த்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இல்ல இந்த மாதிரி எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் இல்லைன்னா 40 வயசுக்கு மேல ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எப்பயுமே ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் வராம தடுக்கக்கூடியதுதான் பெட்டர். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா வராம தடுத்துடலாம். ஒருவேளை வந்தது அப்படின்னா ஏன் வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிச்சு ரிஸ்க் ஃபேக்டர்ஸையும் கண்ட்ரோலா வச்சுக்கணும்.